மக்களை இந்த வீடியோ நான் என்ன பேச போகிறேன்னா, பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் வருது பார்த்தீங்களா. இந்த செய்தியை தாவேகா யூஸ் பண்ணணும். இந்த செய்தியில் தாவேகா செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்பா பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றுறதுக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அது வேறு கட்சியோட உள்கட்சி விவகாரம். அதற்கும் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா, இது உள்கட்சி விவகாரமாக இருந்தால் நம்ம பதிவு செய்ய மாட்டோம். அது உங்களுக்கு நல்லா தெரியும். இது 2026 எதிரொலிக்கக்கூடிய ஒரு பிரச்சாரமாக இருந்தால், 2026 தாவேகாவுக்கு இது பயன்படக்கூடிய ஒரு யுக்தியாக இருந்தால் நம்ம அதை பற்றி பேசணும்ல. 2026 மையமாக வச்சு பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற இந்த நிகழ்வில் தாவேகா என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சொல்ல வர்ற விஷயத்தை விஜய் அண்ணாவால் செய்ய முடியாது. ஏன்னா அவர் வேறு சில விஷயத்தில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு. அவரை இந்த விஷயத்துக்கு இழுக்க வேணாம், இதை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ நம்ம சொல்ல வர்றது. ஒன் பை ஒன்னாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அண்ணாமலை மாற்றம் அப்படிங்கிற செய்தி ஏன் இவ்வளோ தூரம் இப்போ விவாதிக்கப்படுதுன்னா, இதற்கு 3 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பிறகு 2021 பார்த்தீங்கன்னா கட்சியை பெரிய லெவலில் ஜூலை மாதத்தில் பதவியேற்றார். கட்சியை பெரிய லெவலில் வளர்த்தெடுக்கக்கூடிய வேலையை பார்த்தாரு. அவருக்கும் நமக்கும் கருத்தியல் ரீதியாக ஏராளமான முரண்பாடு இருந்தாலும் கட்சியை வளர்க்குறதுக்கு அவர் முயற்சி பண்ணார் அப்படிங்கிற அந்த வாதத்தை நம்மளால் நிராகரிக்க முடியாது. தொடர்ச்சியாக உழைத்தார் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா உழைச்சி இவர் ஃபேஸ் பண்ண 2 தேர்தலுமே அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் தான் ஃபேஸ் பண்ண. அப்ப 2026 மட்டும் எப்படி இவர் தலைமையில் கூட்டணி வைப்பார் அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் விவாதிக்கப்படுது. என்ன தம்பி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2021 அவர் பதவியேற்ற பிறகு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பற்றி பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை போனுச்சு அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும். பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு அறிவிப்பு வெளியிட்டாரு. இல்லப்பா அதிமுகவோட கூட்டணி கிடையாது, நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கோம், ஆனால் இந்த எலெக்ஷன்ல அவங்க தனியாக போட்டிடுறாங்க, நாங்கள் தனியாக போட்டிடுறோம் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட வச்சுக்கிட்டா அதிமுக அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பண்ணபடியே கடைசி நேரத்தில் நம்மளை கழட்டி விடும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக அதிமுக தலைவர்களை பற்றி தொடர்ச்சியாக பேச ஆரம்பித்து தொடர்ச்சியாக சர்ச்சைகளை உருவாக்கி அந்த கூட்டணியை உடைக்கிற முயற்சி ஈடுபட்டார். 2024 சக்ஸஸ்ஃபுல்லாக உடைச்சிட்டார். இப்போ 2026 இவர் தனித்து போட்டி அல்லது பிஜேபி தலைமையிலான என்டிஏ அணி அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் எதிர்பார்க்காத என்னன்னா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக வேற சில முயற்சிகள் பண்ணாங்க. எந்த முயற்சியும் எடுபடாதனால மீண்டும் பிஜேபி பக்கம் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் இவரை பெரிய லெவலில் யோசிக்க வச்சிருக்கு. அதிமுக என்ன பண்ணாங்க, 2024 ஒட்டும் வேணாம் உறவு வேணாம்னு சொல்லி தனியாக போட்டிட்டாங்க. சிறுபான்மை வாக்கு குறி வச்சாங்க, கிடைக்கல. திமுக கூட்டணியை உடக்க முயற்சி பண்ணாங்க, கிடைக்கல. தாவேகாவோட கூட்டணிங்கிற பேச்சுவார்த்தையை உருவாக்கினாங்க சவுக்கு சங்கர் மூலமா, அதுவும் கிடைக்கல. சீமானோட கூட்டணிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையை உருவாக்கினாங்க, அதுவும் கிடைக்கல. எந்த ஆங்கிலும் அவருக்கு செட் ஆகாதனால ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிஜேபி தேசிய தலைமை பெரிய லெவலில் அதிமுக விரும்புறதுனால நம்மளை ஏற்றுக்கிற ஒரே ஆள் அந்த பங்கு தான், அந்த பங்கோட கூட்டணி வச்சிருவோம்னு சொல்லி பெரிய லெவலில் போய் டெல்லியில் மீட் பண்ணுறாங்க. இந்த தகவல் தான் அண்ணாமலை அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இதனால தான் பிஜேபி மாநில தலைவர் மாற்றமா அப்படிங்கிற செய்தி பெரிய லெவலில் வருது. இந்த செய்தி வர்றதுக்கும் இப்போ களத்தில் நடக்கிறதுக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிஜேபியில் பார்த்தீங்கன்னா அமைப்பு ரீதியாக தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்பு ரீதியாக தேர்தல் நடக்கிறது ஏப்ரல் 8, 9, 10 பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. இவரோட மேற்பார்வையில் தமிழகத்தோட மாநில தலைவர் தேர்தல் நடக்க போகுது. இந்த சமயமும் அதிமுக பிஜேபி அப்படிங்கிற கூட்டணியில் அண்ணாமலை அவர்களோட செயல்பாடும் ஒரு சேர விவாதிக்கப்படுறதுனால பிஜேபியோட மாநில தலைவர் மாற்றம் அப்படிங்கிற செய்தி வருது. அதிமுக தரப்பா பார்த்தீங்கன்னா பிஜேபி என்ன வலியுறுத்துறாங்கன்னா, அண்ணாமலை தலைவராக இருக்கிற பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை, தேர்தல் பிரச்சாரங்கள், செய்தியாளர் சந்திப்பு அத்தனையுமே நாங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுவோம், நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் தான் அண்ணாமலை செய்யணும், எங்களுக்கு கீழ் பிஜேபி இந்த கூட்டணியில் இருந்தால் சரியானதாக இருக்கும், அதை விட்டுட்டு நாங்கள் தான் பெரியாள் அப்படிங்கிற தோரணையில் அண்ணாமலை அவர்கள் செயல்பட்டார்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தை அமித்ஷாட்ட வலியுறுத்துற மாதிரி இருக்கு. ஆனா அண்ணாமலை போய் அடுத்த நாள் அமித்ஷாவை மீட் பண்ணும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம போற பாதை சரியானது, நம்ம நீண்ட கால இலக்கோட போயிட்டு இருக்கோம், அதிமுக அப்படிங்கிற 2வது இடத்துக்கு தான் நம்ம குறி வைக்கிறோம், இந்த தேர்தலுக்காண்டி நம்ம சமரசம் செஞ்சோம்னா நம்மளுடைய வளர்ச்சி தடுக்கப்படும், ஸோ நான் போற பாதை நீண்ட கால இலக்கு கொண்ட பாதை அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாட்ட சொன்ன மாதிரியும் அதற்கு அமித்ஷா செவி சாய்க்கல அப்படிங்கிற தகவலை பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஏன் இந்த செய்தி பெரிய லெவலில் விவாதிக்கப்படுது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய லெவலில் செய்தியாளர் சந்திப்பை விமான நிலையத்தில் சந்திச்சார் அண்ணாமலை அவர்கள். அதில் அவர் என்ன சொன்னார்னா, 2 வாரம் கழிச்சு கூட நான் சாதாரண தொண்டனா கூட இருக்கலாம், என்னுடைய கருத்தியல் அத்தனையுமே பிஜேபி தலைமையிட்ட சொல்லிட்டேன், இறுதி முடிவை பிஜேபி சொல்லும் அப்படிங்கிற மாதிரி வந்து அமித்ஷா அவர்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற கருத்தியலை சொல்லிட்டாப்ல. ஸோ அண்ணாமலை அவர்கள் இந்த கூட்டணியில் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி 2 தடவை கழட்டி விட்டு தான் எலெக்ஷனில் நின்னாரு, 3வது தடவையும் அதே செய்யணுங்கிறத ஆசைப்படுறார் அப்படிங்கிறது தான் கள நிலவரம். இதற்கும் இப்போ தாவேகாக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம தொடர்ச்சியாக அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்
முதல் தகவலாக நான் என்ன பதிவு செய்கிறேன்னா 2026 தேர்தலில் நம்ம தலைவர் சொன்னபடி பார்த்தீங்கன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிங்கிறது தான் அந்த அலையன்ஸோட பெட்டரான ஐடியா. இப்போ இந்த டிஎம்கே எதிர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிமுக தலைமையில் ஒரு அணி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீமான் இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். நம்ம 3 பேரோட கோர் ஐடியாவே இந்த டிஎம்கே எதிர்க்கிறது தான். இப்போ டிஎம்கே எதிர்ப்பு வாக்குகள் இப்போ 3ஆக பிரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அரசியல் வல்லுநர்கள் நிறையா தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரில் யார் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்த அதிகாரத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இடைஞ்சலாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் மாற்றம் அப்படிங்கிற செய்தியை பெரிய லெவலில் அவர் உருவாக்கிட்டார். பெரிய லெவலில் அவர் சாதிச்சிட்டார்னு வைங்களேன். அவருக்கு பார்த்தீங்கன்னா இமேஜ் ஒரு பக்கம் கூடும், வலுவான ஒரு அணி அமைச்ச மாதிரி ஒரு கண்ணோட்டம் உருவாகும். ஏன்னா பாஜக வந்துருச்சுன்னா பாமக வந்துடும், அந்த பக்கம் தேமுதிக வரும், அந்த பக்கம் எல்லாருமே வச்சு ஒரு அந்த பக்கம் திமுக அலையன்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸை இந்த பக்கம் உருவாக்கிற முடியும். நம்ம இப்போ வரைக்கும் தனித்து போட்டி அப்படிங்கிற ஏரியாவில் மட்டும்தான் தெளிவாக இருக்கும். நம்ம கூட இது வரைக்கும் கூட்டணிக்கு எந்த கட்சியும் வரல. ஏன்னா நம்ம இது வரைக்கும் ப்ரூவ்டு ஓட் பேங்க ப்ரூவ் பண்ணாதனால இது அரசியல் களத்தில் சகஜமாக நடக்கிறதுனால தான், அதனால நம்மளை நோக்கி யாருமே வரல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அல்லது 2026 தேர்தலுக்கு பின்னாடி எல்லாருமே வருத்தப்படுவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நம்மளுடைய ஓட் பேங்க் ப்ரூவ் ஆகிறதுனால யாருமே இப்போ வரைக்கும் நம்மளை நம்பலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த டிஎம்கே வெளுத்தணும்னா நாங்கள் பார்த்தீங்கன்னா வலுவான அணி அமைச்சிருக்கோம். எங்களுடைய அணியில் பிஜேபி இருக்குது, பாமக இருக்குது, இந்த மாதிரி பாருங்கள், இந்த பக்கம் வலுவான அணிக்கு இந்த பக்கம் வலுவான அணி இருக்குது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை முன்னோக்குவார். இவர் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வெளுத்தணும்னா இதுதான் வெற்றி கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய லெவலில் களத்துக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகளை எடுப்பார். ஒருவேளை அண்ணாமலை இருந்தார்னா இந்த அலையன்ஸ் உடைகிற வேலையை அவரே பார்த்துப்பார். நமக்கு அங்கே வேலையே கிடையாது. அண்ணாமலை இல்லாத பட்சம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நம்ம தான் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஏன் தம்பி என்ன சொல்ல வரேன்னா, இந்த கூட்டணி டிஎம்கேவை விழுத்தக்கூடிய கூட்டணி கிடையாது. டிஎம்கேவை ஏன் விழுத்தணும், மக்கள் விரோத ஆட்சி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அண்ணா ஒரு பக்கம் எதிர்ப்பை பெரிய லெவலில் இந்த டிஎம்கே கூட்டணியை நோக்கி வேலை வைப்பார். அது அவரோட வேலை, அவர் அதை தெளிவாக பார்த்துப்பார். ஆனால் 2வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த அதிமுகவை அண்ணா தொடமாட்டார். ஏன்னா அதிமுகவை நோக்கி பேச மாட்டார். இந்த அதிமுகவை இங்கேருந்து தூக்குற வேலையை நம்ம தான் பார்க்கணும். இந்த கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா, அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி. இந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா ஒரு மாநில தலைவரை உழைச்ச மனிதரை பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்லுது பலிகேடு கொடுத்து உருவாக்கின கூட்டணி அப்படிங்கிற பிரச்சாரமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருக்கும் ஏராளமான கொள்கை முரண்பாடுகள் இருக்கிற ஒரு பிரச்சாரமாக இருக்கட்டும், எடப்பாடியோட சுயநலம்னால இந்த பிரச்சாரம் உருவாகுது அப்படிங்கிறதா இருக்கட்டும், அதிமுக சரியான எதிர்க்கட்சியாக பயணிக்கலை, உள்கட்சி மோதல்களை தவிர்க்கிறதுக்காண்டி இந்த எலெக்ஷனுக்காண்டி நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கிற பிரச்சாரமாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த அலையன்ஸ் டிஎம்கேவை எதிர்க்கக்கூடிய அலையன்ஸ் கிடையாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை தாவேக்காவை சேர்ந்த நீங்களும் நானும் தான் இணையதளத்தில் பரப்பணும். அண்ணா டிஎம்கேவை ஏன் எதிர்க்கணும், பிஜேபி ஏன் எதிர்க்கணுங்கிறத மட்டும் நோக்கி தான் அரசியல் பண்ணுவார். அதுதான் சரியானது, அதுதான் கரெக்டானது, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. நம்மளோட நோக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக 2வது இடம் கிடையாது, அதிமுக கிடையாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நம்ம கொஞ்சம் அதிகமாகவே முன்னெடுக்கணும். அண்ணா ஒரு பக்கம் மேலே ஒரு படங்கு மேலே நம்ம முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது உண்மையும் கூட. டிஎம்கே விழுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொய்யான தகவலை மக்கள்கிட்ட பரப்பலை. டிஎம்கே விழுத்துறதுக்கு ஏடிஎம்கே தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஒரு சுயநலவாத கூட்டணி, ஒரு பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இவங்களை தூக்கணும்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம், நம்ம மட்டும்தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நம்ம பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகணும். இந்த கூட்டணியை நோக்கி நம்ம பேச ஆரம்பிக்கணும். இந்த கூட்டணி சில சமரசங்களை பண்ணி கொண்டு தயாராகிறதுக்கும் தயாராகிட்டாங்க. இனிமே நம்ம அமைதியாக இருந்தால் சரியாக இருக்காது. ஒரு பக்கம் டிஎம்கே கூட்டணி அடிக்கிற வேலையை அண்ணா பார்க்கட்டும், அவரோட சேர்ந்து அந்த வேலையை நம்ம பார்ப்போம். எக்ஸ்ட்ரா லக்கேஜை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏடிஎம்கே கூட்டணியும் இந்த என்டிஏ அலையன்ஸை நம்ம உடைக்கணும். இந்த அலையன்ஸ் சரியானது கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையை உண்மை பிரச்சாரம் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் வைக்கிற வேண்டுகோள். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு உங்களோட கருத்துக்களை இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விதமான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.